Here we discuss the most important individual concepts in chemistry. So first one we will take it as a mole concept. So mole concept is nothing but when a molecular mass is expressed in grams, then that quantity we call it as a 1 mole. For example, 1 mole of water அப்படி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா வாட்டருடைய மாலிகுலர் ஃபார்முலா H2O. இந்த H2Oல 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 2 ஹைட்ரஜனுக்கு 2 இன்ட்டு அதனுடைய அட்டாமிக் வெயிட் 1. ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜன் இருக்கு, அதனுடைய அட்டாமிக் வெயிட் 16. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 2 + 16 18. 18 will be the molecular mass. இந்த 18 molecular mass என்னவா எடுத்துக்கணும்னா we have to take in grams. இப்போ கிராம்ல எடுத்துட்டோம்னா that much quantity, that means 18 grams of water நம்ம என்ன சொல்றோம்னா 1 mole அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நைட்ரஜன் எடுத்துக்குவோம். நைட்ரஜன் எடுத்தீங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா N2. அப்ப இதுல எத்தனை 2 நைட்ரஜன் இருக்கு. இப்போ 2 நைட்ரஜன் இருந்ததுன்னா நைட்ரஜனுக்கு எவ்வளவு 14. அப்ப 2 × 14 that will be equal to 28. அப்ப எவ்வளவு எடுக்கணும்? 28 is a molecular mass. எவ்வளவு கிராம் எடுக்கணும்? 28 grams of N2 எடுத்தீங்கன்னா that will be equal to 1 mole. இதுதான் மோல் கான்செப்ட்ல நம்ம சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ இந்த மோல் கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க. இப்போ டைரக்டான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கீழே இங்க கொடுத்துருக்கிற ஒரு 4 பாயிண்ட்ல நம்ம சொல்லலாம். என்னன்னா, ஒண்ணு மாலிகுலர் மாஸ், அதுல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் N will be equal to M/M. The small m part of the weight of the substance that we have taken, and capital M will be the molar mass, molecular weight அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? molar mass இப்போ மாஸ் சொல்றோம். ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டருக்கே பார்க்கலாம். வாட்டருக்கு எவ்வளவு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ எவ்வளவு கிராம்ஸ் நான் கொடுக்குறேன்னா ஒரு 9 கிராம்ஸ் நான் கொடுக்குறேன்னு வைங்க. 9 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்தேன்னா அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு இருக்கும், எப்படி கால்குலேட் பண்றது? ஸோ weight given is 9 கிராம். மாலிகுலர் மாஸ் எவ்வளவுங்க? ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். வாட்டருக்குன்னா 18. அப்ப 9/18 that will be equal to 0.5 moles. ஓகேவா? 0.5 moles will be the answer for this one. இந்த மாதிரி நம்ம வெயிட் எவ்வளவுன்னு கொடுத்தாங்கன்னா ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சதுன்னா then we can easily calculate number of moles. Okay, இப்போ number of moles கொடுத்துட்டாங்க. 0.5 moles of H2O. What would be the weight அப்படின்னு கேட்கலாம். அப்ப என்ன பண்ணணுங்க, இது வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில மாற்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் that can be linked to number of molecules. நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொன்னாவே, அல்லது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி சொன்னாவே நம்ம என்ன ஞாபகம் வரணும்னா நமக்கு உடனே we have to link it with Avogadro number. Avogadro number என்னங்க? 6.023 × 10^23. அப்ப இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கும் Avogadro நம்பருக்கும் என்ன லிங்க் அப்படின்னா 1 mole of any substance, whatever it may be, H2O, N2, or oxygen, or copper sulfate, or whatever it may be, then if you take 1 mole of the substance, then that will contain this much quantities of molecules. For example, if I take 18 grams of water, எடுத்தோம்னா அது எவ்வளவுங்க? that we know that that will be equal to 1 mole. Okay, right. இப்போ இந்த இதுல எவ்வளவு H2O molecules இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். 18 grams எடுத்தோம்னா அதுல எவ்வளவு molecules இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா that will be equal to 6 × 10^23 particles அதுக்குள்ள இருக்கும். அப்படிதான் இந்த ஃபார்முலா சொல்றது. அப்போ இதுல இருந்து நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். 18 கிராமுக்கு பதிலா 9 கிராம் ஆஃப் H2O இருந்ததுன்னா how much இருக்கும்? இதுல பாதி அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ண முடியும். அடுத்த மூணாவதா நம்ம பார்த்தோம்னா that is a number of moles and volume. இந்த ரெண்டையும் லிங்க் பண்றது. எப்படி லிங்க் பண்ணலாம்? மோல்ஸையும் வால்யூம். இது வந்து ஒரு கண்டிஷன் என்னன்னா அட் STP இருக்கணும். இது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். அந்த இது வந்து என்ன இருக்குன்னா it should be a gaseous molecule, ஒரு கேஸா இருக்கணும். அதனால சிம்பிள் எக்ஸாம்பிள் I will take H2 as an example. ஓகே, H2க்கு எவ்வளவு வருங்க? மாலிகுலர் மாஸ் will be 2. ஏன்னா 1 + 1 2. அப்ப எவ்வளவு கிராம் எடுக்கணும்? if you take 2 gram, that will be equal to 1 mole. ஓகே, 1 mole. இங்க என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் எதை லிங்க் பண்றாங்க? வால்யூம் லிங்க் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி 1 mole எது கேஸ் எடுத்தீங்கனாலும் அட் STP, இது ரொம்ப முக்கியம், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் கண்டிஷன்ஸ்ல இட் வில் ஆக்குபை 22.4 liters. இது வந்து ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? அப்போ 1 mole எடுத்தா எவ்வளவு இருக்கும்? இதே half mole எடுத்தோம்னா instead of a 2 gram, I take 1 gram of H2.
2 gram எடுக்கிறதுக்கு பதிலா I will take 1 gram of H2 அப்படின்னா how much it will be that 2 gram 22.4 அப்ப 1 gram of H2 will occupy 11.2 liters at STP standard temperature and pressure. இந்த டெம்பரேச்சரோ பிரஷரோ மாறுச்சுன்னா இந்த வால்யூம் வந்து கண்டிப்பா மாறும். பட் at standard temperature and pressure it will occupy this much quantity of volume. இந்த 3 கான்செப்டையும் ஒரே லைன்ல லிங்க் பண்ணி நான் இங்க கொடுத்துருக்கிறேன். இதை வந்து நீங்க எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு மேக் கால்குலேஷன் அண்ட் இன்டர் கன்வர்ஷன்ஸ். என்னன்னா 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாவே என்ன 1 இன்டு மாலிகுலர் மாஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம்ஸ். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவ்வளவு கிராம்ல மாலிகுலர் மாஸ் கிராம்ல இருக்கணும். இந்த கிராம்ல எவ்வளவு இருக்குன்னா கண்டெய்ன்ஸ் அண்ட் அவோகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இப்போ 2.023 மாலிகூல்ஸ் அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு இட் கேன் ஆக்குபை 22.4 liters at in a gaseous state at STP. இப்போ இந்த மூணுமே ஒரே லிங்க் தான். இப்போ 1 மோல் எடுத்தா 22.4 liters ஆக்குபை பண்ணுவோம் கேஸா இருந்ததுன்னா. இப்போ 1 மோல்ங்கிறது எவ்வளவுங்க, மாலிகுலர் மாஸ் எவ்வளவோ அது கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணா அது வந்து 1 மோல். இப்போ ஒரு மாலிகுலர் மாலை கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணி அவ்வளவு கிராம் எடுத்தீங்கன்னா அதுல எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்போ இந்த லைனை மட்டும் நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். லிங்க்ல வச்சிருந்தீங்கன்னா you can solve the problem. Okay, let me go for the problem. ஒரு 5 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுவோம், குயிக்கா போவோம். ஓகே, ப்ராப்ளம் 1. which of the following has the lowest molar mass அப்படின்னு கேட்கறாங்க. மோலார் மாஸ் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், அட்டாமிக் மாஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கணும். என்னென்ன மாற்றம் இதுல இருந்து இருக்குங்க, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இதுக்கு 2 பிளஸ் இதுக்கு 16, so it will be 18. இதுல என்ன இருக்கு, ஒரு கார்பனுக்கு 12 பிளஸ் 2 ஆக்சிஜன், 1 ஆக்சிஜனுக்கு 16, 2 ஆக்சிஜனுக்கு 32, so it will be 44. ஓகே, இதுக்கு எவ்வளவு வருங்க, 2 நைட்ரஜன், இப்ப 2 நைட்ரஜனுக்கு எவ்வளவு வரும், 2 into 14, அப்ப இது வந்து 28. இதற்கு O2 மோலார் மாஸ் கேட்டிருக்காங்க. O2 எவ்வளவு வரும், ஒரு ஆக்சிஜனுக்கு 16, அப்ப 2 ஆக்சிஜனுக்கு 32. இதுல எது லோயஸ்ட் வருது பாருங்க, ஹைட்ரஜன் H2O will be the lowest with 18. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து வாட்டர் மாலிகூல். ஓகேங்களா? இந்த நான் ஆன்சர் கொடுத்துருக்குறேங்க ஒவ்வொன்றுக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. calculate the amount of carbon dioxide. amount of carbon என்னங்க, CO2 that is given in grams. எவ்வளவு கிராம் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லணும். could be produced in 2 moles of carbon. எவ்வளவு கார்பன் எடுத்துக்கிறாங்க, 2 moles of carbon is completely bonded. இது ரொம்ப முக்கியமான வேர்டு தான், பட் இங்க ஓகே completely bonded in air. அப்ப இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்ன எழுதணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் எழுதிட்டீங்கன்னா then it will be easy. So carbon react with oxygen or oxidized in oxygen and gives carbon dioxide. இது ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கா பாருங்க, பேலன்ஸ்டா இருக்கு. இப்போ இது எப்படி ரீட் அவுட் பண்ணலாம்னா 1 mole of carbon react with 1 mole of oxygen that gives 1 mole of carbon dioxide. ஓகேங்களா? So 1 moleங்கிறது எவ்வளவு, 12 grams of carbon. ஏன்னா இது அட்டாமிக் வெயிட். ஆக்சிஜனுக்கு 1 mole அப்படின்னா 32 grams of O2. கார்பன் டை ஆக்சைடுக்கு 44 grams of carbon dioxide. ஓகே, இப்போ 1 mole of carbon plus 1 mole of O2 gives 1 mole of carbon dioxide. அங்க நான் இங்க எத்தனை மோல் எடுத்துக்கிறோம், 2 moles. அப்போ 1 mole of carbon dioxide கொடுத்ததுன்னா 2 moles of carbon இங்க நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப 2 moles of carbon will give 2 moles of carbon dioxide. ஓகேங்களா? 2 moles of carbon dioxide எவ்வளவு weight வரும், 2 into 44, 88 grams. So 88 grams will be the answer for it. Okay. Question number 3. How much copper can be obtained from 100 grams of copper sulfate H2O? That is a hydrated copper sulfate. எவ்வளவு வந்து எடுக்க முடியும், 100 grams of copper வேணும் அப்படின்னா இதுக்கும் அந்த மோல் கான்செப்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காப்பர் சல்ஃபேட்டுடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணணும். அது எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அட்டாமிக் மாசஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கூட்டிட்டோம்னா நமக்கு வந்துடும். அப்ப எவ்வளவு காப்பர் இருக்குங்க, ஒரு காப்பர் இருக்கு. இப்போ காப்பர் வந்து 1 இருக்கு. தென் சல்ஃபர், ஒரு சல்ஃபர் இருக்கு. mass of copper sulfate 5H2O க்கு sum of the atomic masses ஒரு காப்பர் பிளஸ் ஒரு சல்ஃபர்
plus oxygen எவ்வளவு இருக்குங்க காப்பர் சல்ஃபேட்ல 4 ஆக்சிஜன் இருக்கு 4 into oxygen plus 5 into H2 தனியா எடுத்துட்டேன் அதனால 5 into 2 ரெண்டு ஹைட்ரஜன் 5 into 2 H and 5 into 1 into oxygen அப்ப இதனுடைய mass இந்த 16 32 63 இது எல்லாத்தையும் போட்டு கூட்டினீங்கன்னா you will get a mass that will be equal to 249 வரும் இப்ப 249 if you take 249 gram that will be equal to 1 mole ஓகேங்களா 1 mole ஆயிரும் சரி that is இதுல என்ன மீனிங் இருக்குன்னா if you take 249 gram of copper sulfate 5H2O it will contain எவ்வளவு grams of copper இருக்குங்க எத்தனை காப்பர் இருக்கு காப்பர் சல்ஃபேட்ல 1 அதனால அதனுடைய weight எவ்வளவு 63 அப்ப 63 gram of copper will be there இங்க தான் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம இப்போ 63 32 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுனால தான் நமக்கு 249 வந்திருக்கு அப்ப 249ல 63 தான் எதுங்க காப்பருடைய weight அப்ப காப்பர் எவ்வளவு இருக்குன்னா 63 கிராம் இருக்கும் ஓகே இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அவங்க 100 கிராம் தான் கொடுத்துருக்காங்க that means 249 கிராம் எடுத்தீங்கன்னா 63 இருக்கும் அப்ப 100 கிராம் of copper sulfate 5H2O contain 63 into 100 divided by 249 that will be equal to 25.3 grams அப்ப அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க அப்ப நமக்கு என்ன வேணும்னா molecular mass தெரிஞ்சதுன்னா that we can easily calculate the question number 5 14 grams of calcium metal is allowed to react with excess water. How much volume of H2 produced at STP? இப்ப என்ன கேட்டிருக்காங்க வால்யூம் கேட்டிருக்காங்க வால்யூம்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் 22.4 liters 22.4 liters எப்ப வரும் when we have a 1 mole ஓகேங்களா 1 mole இருந்ததுன்னா இப்ப இங்க என்ன இருக்கு கால்சியம் தான் இருக்கு கால்சியம் தான் H2 ஓட ரியாக்ட் பண்ணுது அப்ப கால்சியம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 14 கிராம்ஸ் அதனுடைய அட்டாமிக் வெயிட் எவ்வளவுங்க 40 இப்போ 40 கிராம்ஸ் எடுத்தீங்கன்னா தான் that will be equal to 1 mole of calcium ஓகேங்களா அப்போ 14 கிராம்ஸ் இருந்தா எவ்வளவு அது எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு முதல்ல ஈக்குவேஷன் தெரியணும் இந்த ஈக்குவேஷனை எழுதினா மட்டும்தான் இப்போ இதை சால்வ் பண்ண முடியும் அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன கால்சியம் பிளஸ் excess water கொடுத்துருக்காங்க H2O because this alkaline metal can easily react with water and liberate H2 and along with it will form a hydroxides. அப்ப calcium OH twice plus H2O இது ஃபார்ம் பண்ணும் இப்போ இதை ஈக்குவேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதி வச்சிருக்கிறேன் we will see that one solution at STP 1 mole of any ideal gas occupies 22.4 liter இது நமக்கு தெரியும் இப்போ அடுத்தது ஈக்குவேஷன் என்ன எழுதணும்னா கால்சியம் plus H2O that gives calcium hydroxide plus H2. இது எப்படி ரீட் பண்ணணும் 1 mole of calcium react with 2 moles of H2. It gives 1 mole of calcium hydroxide and 1 mole of H2. இங்க ஏன் 2 போட்டிருக்காங்க பேலன்ஸ் பண்றதுக்காக அப்ப இது வந்து என்ன புரியுது நமக்கு என்ன வேணும் இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கொடுத்துருக்காங்க H2 கேட்டிருக்காங்க அப்ப என்னன்னா 1 mole of calcium it gives 1 mole of H2. அப்ப that is 1 mole of calcium produces 1 mole of H2. அப்ப number of moles of calcium calculate பண்ணணும் ஓகேங்களா number of moles எப்படி calculate பண்ணலாம் n will be equal to weight given by molecular weight அதாவது atomic weight இங்க கால்சியம்ங்கிறது மெட்டல் அதனால வந்து 14 கிராம் by atomic weight அவங்களே கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கால்சியமோட atomic weight 40 units okay atomic units கொடுத்துருக்காங்க அப்போ 14 by 40 that will be equal to 0.35 moles இப்போ என்ன 1 mole will give 1 mole of hydrogen அப்படின்னா 0.35 of moles will give எவ்வளவு வருங்க 0.35 moles of hydrogen will be given இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒன்று இங்க தெரியுது 1 mole of any ideal gas occupies 22.4 liter at STP அப்போ 1 mole hydrogen occupy 22.4 liters அப்படின்னா 30.35 grams moles of hydrogen will occupy என்ன வருங்க 22.4 into 0.35 divided by 1 that will be equal to 7.84 liter அப்ப இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ Hi, thank you.